ஒரு மெஷினை ஒருத்தர் சரிப்படுத்துகிறாரு, பழுது நீக்கிறாருன்னா அந்த மெஷினுடைய முழு ஆப்ரேஷன் ப்ராசஸ் தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி தான் இன்றைக்கி பர்சனாலிட்டிங்கிற பேரில் ஒரு கேளிக்கை சார்ந்த ஒரு ப்ரோக்ராமை பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு உளவியல் நிபுணர் என்ற முறையில் யாருக்கு பர்சனாலிட்டி டிஸார்டரை க்யூர் பண்ண தெரியுதோ அவர்கள் தான் பர்சனாலிட்டி டெவலப் பண்ண முடியும். யாருக்கு மெக்கானிசம் முழுசாக தெரியுதோ அவங்க தான் அந்த மெக்கானிக்கல் ப்ராப்ளத்தை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை சரிப்படுத்த முடியும். அப்படி பார்க்கும் பொழுது இன்றைக்கி மனித எந்திரவியல் அப்படிங்கிற மனம் சார்ந்த, நடத்தை சார்ந்த, சிந்தனை சார்ந்த, உணர்ச்சி சார்ந்த செயல்முறைகளை தெரிந்தவர்கள் மட்டுமே அந்த உளவியல் ரீதியாக அந்த நிறுவனத்திற்கு, தொழிற்சாலைக்கு, அது ஐடி இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், அவர்களுக்கு உளவியல் ரீதியாக அவர்களுடைய திறனை மேம்படுத்தும் பொழுது அல்லது வேலை சார்ந்த பல்வேறு இடைஞ்சல்களை கண்டறிந்து அதை சரிப்படுத்தும் பொழுது அது மிகப்பெரிய வெற்றியாக மாறும் அப்படிங்கிறது பல நிறுவனங்களுக்கு தெரிவதில்லை. முதன்மையான ஒரு சில நிறுவனங்கள் மட்டுமே அந்த மனித இயலை, எப்படி எந்திரவியலை தெரிந்தவர்களை வைத்து மெக்கானிக்கல் ரிப்பேர் அல்லது மெக்கானிக்கல் மாடிஃபிகேஷன் செய்ய வேண்டுமோ அதே போல் மனித இயல், மனித நடத்தை, மனித மனம், மனிதனுடைய சிந்தனை இவற்றை தெரிந்தவர்களால் தான் அந்த மனிதரை எந்திரத்துக்காக அல்லது தொழிற்சாலைக்காக வடிவமைக்க முடியும், அல்லது ஐடி இண்டஸ்ட்ரிக்காக வடிவமைக்க முடியுங்கிறது தான் உண்மை. இது பலருக்கு புரிவதில்லை. ஒரு சில முதன்மை பெற்ற தொழிலதிபர்கள் மட்டுமே இந்த உண்மை தெரிந்துள்ளது.